வைகாசி விசாகத்துக்கு மாலை போட்டதுக்கு அப்புறமா தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாரி நாங்க மாலை போட்டதுக்கு அடுத்த நாள் போயிருந்த கோயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலமாசி வீதியில இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில். கோயில்ல வந்து பார்த்திங்கன்னா, வெளியிலேயே மாலையெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். கோயில்ல வந்து பார்த்திங்கன்னா, சாமி வந்துட்டு சபரிமலையில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருந்தாங்க. ரொம்ப அழகா, அமைதியா, சாந்தமா இருந்தாங்க. மனசில் இருந்த வேண்டுதல் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கோயில்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா, கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்குது. மதுரையில ரீசென்ட்டா நிறைய கோயில்கள்ல அடுத்தடுத்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ பக்கமா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லோரும் மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. இந்த கோயிலுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில வந்தோம் அப்படின்னம்னா சிக்னல் வரும். அந்த சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னம்னா, நேதாஜி ரோடு டச் ஆகும். நேதாஜி ரோடு டச் ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரைட்ஸில் ஒரு ரோடு, லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பிரியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, மேல மாசி வீதி, தெற்கு மாசி வீதி அந்த மாதிரி மாசி வீதி அது. மீனாட்சி அம்மனுடைய சித்திரை திருவிழா அப்போலாம் சாமி வந்து அந்த மாசி வீதி தான் சுற்றி வரும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேராக போயிட்டு லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னம்னா, மேல மாசி வீதி போகிறது. விவேக்கு, அப்புறம் செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸு, மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் இதெல்லாம் தாண்டி போனோம் அப்படின்னம்னா, ரைட் சைடில் தான் கோவில் லொக்கேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் பக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தடவை வந்து பாருங்கள். ரொம்பவே அழகா அமைதியாக இருக்கும். வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில் வரும்போது பக்கத்துலேயே தான் இருக்கும். நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.